குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க ப்ரியோஃபைட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து வாட்டரில் வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ், தட் இஸ் ஆல்கே. ஓகேவா? இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹெட்ரோட்ரைக்கஸ் ஹேபிட் டெவலப்ட் ஆஃப் த parenchyma tissue and dichotomous branching in some algae supports the view that colonization of the plant in land occurred in the past. இது வந்து நீரில் வாழக்கூடிய ஒரு தாவரம் இல்லையா? வாட்டரில் வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு பாசின்னு சொல்லுவோம். இந்த பாசி எப்படி? இந்த பாசிங்கிறது ஆல்கே இல்லையா? இது ஒரு ஆல்கே தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஈருடலை வளரியல்பு, பாரன்கைமா திசு வளர்ச்சி, கவட்டை கிளைத்தல் போன்ற பண்புகள் இதில் வந்து இருக்கும். இது என்ன பண்ண அப்படின்னா நீரில் வளர்ந்தாலும் இந்த ப்ரியோஃபைட்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு, சம்டைம்ஸ் வந்து நிலத்துலையும் வளர்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாக்கா நிலத்தை நோக்கி போணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆல்கே லைக் ஆன்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கே லைஸ் ஆன்ஸ்டர் அப்படிங்கிற தொல் தாவரங்களின் அமைப்பு, இனப்பெருக்கம் போன்றவற்றை நாம் தற்போது பார்ப்போம். இப்போ ஆன்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் முன்னாடி பழங்காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பார்த்தீங்களா, அந்த வகையான தாவரம். இதுவும் ஒரு என்னவாகும் அப்படின்னா நிலத்தாவரம் தான். வாட்டர்லையும் இருக்கும், லேண்ட்லையும் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது தயா சிம்பிள் எம்ப்ரியோஃபைட்ஸ். சிம்பிள் எம்ப்ரியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பாசிகள் அப்படிங்கிறது ஆல்கே இல்லையா? ஆல்கே அதோட முன்னோடியிலேருந்து தான் இந்த ப்ரியோஃபைட்ஸ் வந்து தோன்றி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரியோஃபைட்ஸ் ஆர் த சிம்பிளஸ்ட் லேண்ட் இன்ஹேபிட்டிங் கிரிப்டோகேமஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு த மாய்ஸ்ட் ஷேடி ஹேபிடேட்ஸ். இது என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஈரமான நிழலான இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இந்த ப்ரியோஃபைட்ஸ் வந்து அதிகமாக வளரக்கூடியதாக இருக்குது. த லேக் வாஸ்குலார் டிஷ்யூ அண்டு ஹேண்ட்ஸ் கால்டு த நான் வாஸ்குலார் கிரிப்டோகேமஸ். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாக்க வாஸ்குலார் திசுக்களற்ற பூவா தாவரங்கள் அப்படின்னு இதுக்கு பேர் உண்டு. சிலது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் லேண்ட்லையும் க்ரோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ லேண்ட்லையும் க்ரோ ஆனாலுமே அதோட லைஃப் சைக்கிளுக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட்ருங்கிறது அதுக்கு எசென்ஷியல். அப்போ தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பிபியன்ஸ் பிளான்ட் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேண்டில் இருந்தாலுமே வந்து அதோட லைஃப் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்கணும். ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாக்க வாட்ரு வந்து அவசியம். ஸோ இதை வந்து ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். எதை இப்போ ஜென்ரல் கேரக்டரைசேஷன் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ப்ரியோஃபைட்ஸ் இஸ் த கெமட்டோஃபைட் அண்ட் இஸ் நாட் த டிஃப்ரென்ஷியேட்டட். இதை என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாக்க ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு அப்படின்னு என்ன பண்ண முடியாது. இந்த ப்ரியோஃபைட்ஸை வந்து நம்ம தனித்தனியாக அந்த பார்ட்ஸை வந்து பார்க்க முடியாது. அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியே அதில் ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ அப்படியெல்லாம் இருக்காது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தாலஸ் ரீஜன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் ரூட்டு ஸ்டெம் அப்படிங்கிற மாடிஃபிகேஷன் எதுவுமே இதில் இருக்காது. இது ப்ரிமிட்டிவ் லேண்ட் ட்வெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு கேட்டால் இது என்ன பண்ணும், சிலது வந்து நீரில் வாழ்ந்தாலும் சிலது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க லேண்டில் தான் வந்து அதிகமாக இருக்குது. லேண்ட்லையும் என்ன பண்ணும் வாட்டர்லையும் வந்து இந்த ப்ரியோஃபைட்ஸ் வந்து க்ரோ ஆகுது. சம் ஆஃப் தம் ஆர் அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்வாட்டிக் அப்படிங்கிறது நீரில் வாழ்கிறது தான் அக்வாட்டிக் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ரியல்லா அண்டு ரிக்ஸியோ கார்பஸ். இதெல்லாம் வந்து அக்வாட்டிக் உள்ள எக்ஸாம்பிள். The thyroid forms present in the liverworts and cornworts. இது liverworts அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஈரல் தாவரங்கள் சொல்லுவாங்க. ஹார்ன்வோர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் கொம்பு தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையை சேர்ந்தது தான் இந்த மோசஸ் லைக் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் present. அதாவது எப்படி இருக்கும், லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டெம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படின்னா மாசஸில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லிவர்ஸ்பர்ஸ் தாலஸ் க்ரோ இன் த ப்ரோஸ்டேட் அண்ட் த கிரவுண்ட் அண்ட் இஸ் அட்டாச்டு டு த சப்ஸ்டேட்டம் பை மீன்ஸ் ஆஃப் த ரைசாய்ட்ஸ். இந்த லிவர்வர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லிவர்வர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு சப்ஸ்டேட் அப்படின்னா நிலத்தில் படர்த்து வளரும் தன்மை கொண்டது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நிலத்தில் படர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நிலத்தை வந்து இறுக்கி பிடிச்சிருக்கும். அதுக்கு பேர் தான் சப்ஸ்டேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரைசாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் வேரிகள்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும், அந்த வேரிகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் தளத்தோட லேண்டோட என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டால் இணைக்கப்பட்டிருக்கும். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ரைசாய்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஸ்மூத் வால்டு அண்டு
ஆர் டியூபர்குலேட் அப்படிங்கிற 2 ரைட் சைடு வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது சமமற்ற வேதிகள், இன்னொன்று வந்து உள்வளரி வேதிகள் அப்படின்னு 2 ரைட் சைடு வந்து இதில் மல்டி செல்லுலார் ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மல்டி செல்லுலார் ஸ்கேல் அப்படிங்கிறது செதில்கள், அதிகமாக இருக்கக்கூடிய செதில்கள் வந்து இதில் இருக்குது. இந்த மோஸ் அப்படிங்கிற ப்ரியோஃபைட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இதோட லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதிகமாக அப்படியே நீட்சி இருக்கும், நீண்டு காணப்படும், நிமிர்ந்த இலைகள் இருக்கும். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா மைய அச்சு இருக்கும். அதோட தாலஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் பல செல்களால் ஆகிருக்கும். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் வேதிகளும் இதில் நிறையா இருக்கும், ரைசாய்டுகளும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ மாஸ்கனில் இருக்கக்கூடிய லீஃப் எப்படி இருக்கும்? அதிகமாக வந்து நீண்டு இருக்கும், நீட்சி இருக்கும், அந்த இலைகள் நிமிர்ந்து காணப்படும். அதில் என்ன இருக்குது அப்படின்னா மைய அச்சு இருக்கும். தாலஸ் அப்படிங்கிறது உடல் அமைப்பு இருக்கும். அந்த உடலத்தில் என்ன அப்படின்னா பல செல்களால் ஆன அதில் ரைசாய்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வாஸ்குலர் டிஷ்யூ லைக் சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். இதில் சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது ஆப்சண்ட் ஆகிருக்கு, ஹென்ஸ் கால்டு நான் வாஸ்குலர் கிரைட்டோகேமஸ். இந்த சைலம் ஃப்ளோயம் ஆப்சண்ட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நான் வாஸ்குலர் கிரைட்டோகேமஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேஸ்குலர் திசுக்கள் அற்ற பூவா தாவரங்கள் அப்படின்னு இதுக்கு பேர். இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் அட்வென்டிசியஸ் பட்ஸ் மூலம் நடக்குது, டியூபர்ஸ் மூலம் நடக்குது, டியூபர்ஸ் டெவலப் ஆகும். இப்போ அட்வென்டிசியஸ் பட்ஸ் மூலம் நடக்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ரிக்ஸியா அண்டு ப்ளூட்டன்ஸ். இதெல்லாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பட்ஸ் மூலம் நடக்குது. அடுத்தது வந்து டியூபர்ஸ்ங்கிறது வேர்க்கிழங்குகள் இல்லையா, அதை தான் வந்து டியூபர்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஆந்தோசரஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸில் நடக்குது. இன் சம் ஸ்மால் டீட்டாச்சபிள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க கிளைகள் வந்து சிலது வந்து துண்டாயிடும் இல்லையா, அதுலேருந்து என்னவாகும் அப்படின்னா ஜெம்மாக்கள் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ஜெம்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு க்ரீன் ஃபிலமெண்டஸ், தாலஸில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் ஃபிலமெண்டஸ். ஓகேவா? இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பட்ஸை வந்து ஃபார்மேஷன் பண்ணி என்னவாகும் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆஸ் இன் ப்ரையாப்டெரிஸ் ஃப்ரூட்டிக்ளோசா அப்படிங்கிறதுல வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. மார்கன்ஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்மா மூலம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஜெம்மாங்கிறது என்னது? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, க்ரீன் அதாவது ஃபிலமெண்டஸ் தான் என்னது ஜெம்மா. இது மூலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இது ஒரு சின்ன ஒரு பட்ஸை ஃபார்மேஷன் பண்ணி அதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இது எப்படி இருக்கும்? மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஊகேமஸ் மூலம் நடக்குது. ஊகேமஸ்ங்கிறது இப்போ ஆந்த்ரடியா அண்டு ஆர்ச்சிகோனியா ஆர் ப்ரொடியூஸ்டு இந்திய ப்ரொடக்டிவ் கவரிங் அண்டு மல்டி செல்லுலார். ஆந்த்ரிடியமும் ஆர்கோனியமும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பல செல்களாலான பாதுகாப்பு உரைகள் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இப்போ ஆந்த்ரடியா ப்ரொடியூஸ் த 5 biflagellate anthrozoids which is swim in thin film of the water and reach the archegonium and fuse the egg to form the diploid zygote. இப்போ ஆந்த்ரடியா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஆந்த்ரடியாவிலேருந்து என்னவாகுது அப்படின்னு கேட்டால் ஆந்த்ரோசாய்ட்ஸ் அப்படிங்கிறது நகரும் ஒரு ஆண் கேமெட்ஸ் தானே இல்லையா. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஆந்த்ரியா வந்து ஸ்விம் ஆகும். எதில் அப்படின்னு கேட்டால் வாட்டரில் மிதந்து போய் ஆர்ச்சிகோனியத்தில் இருக்கக்கூடிய எக்கில் போய் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டிப்ளாய்டு சைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஆந்த்ரடியா ப்ரொடியூஸ் பைஃப்ளாஜலேட் அப்படிங்கிறது ஆந்த்ரடியா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஃப்ளாஜலேட் அப்படிங்கிறது இரு கசையிலைகளை கொண்ட ஆந்த்ரோசாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுது? இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து வாட்டரில் மிதந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஆர்ச்சிகோனியத்தில் இருக்கக்கூடிய எக்கில் போய் ஃபியூஸ் ஆகி நமக்கு டிப்ளாய்டு சைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபெர்டிலைசேஷன். அதாவது 2 கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாக்கா வாட்டர் வேணும். வாட்டர் இருந்தால் தான் அங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குது? சைகோட் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த சாப்ரோஃபைட் இல்லையா. இந்த சாப்ரோஃபைட் ஜெனரேஷன் அண்டர்கோஸ் த மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்குது. மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து நமக்கு மல்டி செல்லுலார் அன்டிஃபரன்ஷியேட்டட் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. சாப்ரோஃபைட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? வித்தக தாவர செல் இல்லையா.
இதுலேருந்து என்னவாகுது, இந்த வித்தக தாவர சந்ததியின் முதல் செல் தான் என்ன சொல்கிறோம், கருமுட்டை அப்படின்னு சொல்கிறோம். இது குன்றல் இல்லா செல் பகுப்படைந்து வேறுபாடு அடையாத பல செல் கருவை தோற்றுவிக்கிறது. அதுதான் எம்ப்ரியோ. பல செல், அதாவது டிஃபரன்ஷியேட்டட் அப்படின்னா, மல்டி செல்லுலார் டிஃபரன்ஷியேட்டட் எம்ப்ரியோ அப்படின்னா வேறுபாடு அடையாத பல செல் கருவை வந்து தோற்றுவிக்கும். அதாவது எம்ப்ரியோ வந்து அங்கே டெவலப் ஆகுது. இந்த எம்ப்ரியோஜெனி இஸ் எக்ஸோஸ்கோபிக். த ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் த சைகோட் இஸ் transfers and apex of the embryo developed from the outer cell. கருமுட்டையின் முதல் செல் பகுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணும், கிடைமட்டமாகவும் மேலும் கருவோட நுனிப்புற செல், நுனிப்புறம்னா மேலே இருக்கக்கூடிய செல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். கிடைமட்டமாக செல் டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய நுனிப்புற செல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, மார்கன்ஷியா வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். மேற்புற செல்கள் வந்து உருவாகிறதுக்குள்ள அது என்ன, அந்த ப்ரையோஃபைட்ஸோட ஸ்பீசிஸ் எது அப்படின்னா மார்கன்ஷியாவில் இந்த மாதிரி தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். த சாப்ரோஃபைட் இஸ் த டிபெண்டன்ட் ஆன் த கெமட்டோஃபைட்ஸ். இருக்குடா, gametophytes is the dependent on the gametophytes. gametophytes அப்படின்ற சாப்ரோஃபைட்ஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த gametophytes. இது வந்து வித்தக தாவர கேமெட் தாவரத்தை சார்ந்து வாழும் தன்மை கொண்டது. ஏன் அப்படின்னா இதுக்கு தேவையான நியூட்ரிஷனை என்ன பண்ணிக்கிடும் அப்படின்னா இங்கேருந்து தான் எடுத்துக்கிடும். சாப்ரோஃபைட்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன் எங்கேருந்து எடுத்துக்கிடும், gametophytesலேருந்து எடுத்துக்கிடும். It is differentiated into the 3 recognizable parts, namely வந்து foot, seta and corpuscle அப்படின்னு 3 இதில் பார்ட்ஸ் இருக்குது. Foot is the facial portion and the embittered in the gametophytes through which the water and nutrition are supplied for the saprophytes. Food is the facial portion and embittered in the gametophytes. என்ன பண்ணுது அப்படின்னா வித்தக தாவரம் பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கெமட்டோ தாவரத்தில் வந்து அப்படியே புதைந்து காணப்படும், சேர்ந்து தான் இருக்கும். ஓகேவா, இந்த வித்தக தாவரத்திற்கு தேவையான ஊட்டப்பொருள்கள் நீர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்கேருந்து கடத்தப்படுது அப்படின்னு கேட்டாக்க ஊட்ட பொருள்களும் நீரும் இதன் வழியாக தான் கடத்தப்படுகிறது. The diploid spore mother cells found in the capsule region undergoes meiotic division and give the rise to the haploid spore. இந்த இரட்டை மடிய வித்தக செல்கள் வந்து குன்றல் பகுப்படைந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒற்றை மடிய ஸ்போர்ஸை வந்து உருவாகுது. அதான் ஹேப்ளாய்டு ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். இன் சம் சேப்ரோஃபைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த எலேட்டர் பார்ட்ஸ் வந்து எலேட்டர் அந்த பகுதி வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்போர் வந்து டிஸ்பர்சல், அதாவது பரவுறதுக்கு மெயினாக இது வந்து இந்த எலேட்டர் அப்படிங்கிறது தான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகி வளர்ந்து நமக்கு டு ப்ரொடியூஸ் த கெமட்டோஃபைட்ஸை கொடுக்குது. இந்த வித்துக்கள், ஸ்போருங்கிறது வித்துக்கள் முளைத்து நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு கெமட்டோஃபைட்ஸ் தாவரத்தை வந்து உருவாக்குது. இதில் சைகோட், எம்ப்ரியோ அண்ட் த ஸ்போரகோனியம் கான்ஸ்டியூட் த சாப்ரோஃபைட்டிக் ஸ்பேஸ். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சைகோட் இருக்குது. சைகோட்டுங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம, கருமுட்டை, கரு, வித்தகம், இது எல்லாமே இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா மூன்றும் வித்தக தாவரத்தின் நிலைகளாகும். அதாவது வித்தக தாவரத்தோட நிலை தான் ஃபஸ்ட்டு சைகோட்டு, அடுத்தது எம்ப்ரியோ, அடுத்தது என்னவாகுது அப்படின்னு கேட்டால் கருமுட்டை, கரு, வித்தகம். The green long living haploid space is called the gametophytic space. The haploid gametophytic space alternates with the diploid saprophytes and shows the heterolocous alternation of the generation. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் இதோட வாழ்க்கை சுழற்சியில் ஒற்றை இரட்டை மடிய வித்தக தாவரமும் ஒற்றை மடிய கேமெட் தாவரமும் மாறி மாறி வரும். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த ஹேப்ளாய்டு கேமெட்டோஃபைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் ஸ்பேஸ் ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இதோட வாழ்க்கை சுழற்சியில் மாறி மாறி வரும். எது அப்படின்னு கேட்டாக்க ஹேப்ளாய்டு கெமட்டோஃபைட்ஸும் டிப்ளாய்டு சேப்ரோஃபைட்ஸும் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் மாறி மாறி இதோட லைஃப் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கு. 1957 என்ன பண்ணாங்க அப்படின்னா
ப்ரோஸ்காயர் அப்படிங்கிறவங்க ஒரு சயின்டிஸ்ட்டு இதை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க? 3 கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. அது என்னென்ன? 3 கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஹெப்பாட்டிகாப்சிடா அண்டு ஆர்த்ரோசெராப்டாப்சிடா அண்டு ப்ரையாப்சிடா அப்படின்னு 3 இதை கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. அந்த ஹெப்பாட்டிகாப்சிடாவில் ரிக்ஸியா, மார்க்கன்சியா, பொரோலா, ரியலா இதெல்லாமே வரும். அடுத்தது ஆர்த்ரோசெராப்டாப்சிடா, அதில் வந்து ஆர்த்தோசொராஸ், ட்ரெண்ட்ரோசராஸ் இதெல்லாம் அதோட ஸ்பீசிஸில் வரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வந்து ப்ரையாப்சிடாவில் பார்த்தீங்க அப்படின்னா பியூனேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பேக்னம் இதெல்லாமே இதில் வரும். இப்போ இதோட டயக்ராமை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்ரோசராஸ் அதோட டயக்ராம் இப்படி தான் இருக்கும். அடுத்தது பியூனேரியா இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மேலே வந்து கேப்சூல்ஸ், லீஃப் அண்ட் தென் என்ன இருக்குது ரைட் சைட்ஸ் இது எல்லாமே ப்ரெசண்ட் ஆகிருக்குது. அடுத்தது பிக்டு வந்து ஸ்மூத் ரைட் சைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது என்னன்னு கேட்டால் உள்வளரி உரை மற்றும் சம உரை வளரிகள் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேக்னத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. அடுத்தது வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலம் எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது, அதுக்கு வந்து ரிக்ஸியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டியூபர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆந்த்ரோசராஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜெம்மா மூலம் எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மார்க்கன்சியா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேக்னம் அப்படிங்கிற ஒரு பிளான்ஸில் இது மண்ணில் போய் அப்படியே புதையுண்டு அழுத்தப்பட்டு ஒரு கடினமான ஒரு பீட் வந்து இதில் உண்டாகுது. இது வந்து இந்த பியூட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எது மெயினாக எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் யூரோப் கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்க வணிக ரீதியாக ஒரு ஃபியூலாக பயன்படுத்துகிறாங்க, எரிபொருளாக, அதாவது கமர்ஷியலாக எரிபொருளாக வந்து ஃபியூலாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் இந்த பீட்லேருந்து எது எடுக்கிறாங்க அப்படின்னா நைட்ரேட்டு, ப்ரௌன் டை அண்டு டேனின் இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க இந்த பீட்லேருந்து தான் ஐசோலேட் பண்ணி தனியாக எடுக்கிறாங்க. இதுலேருந்து பெறப்படக்கூடிய ஸ்பேக்னம் மற்றும் பீட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதிக அளவில் வந்து தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். அதிக அளவில் அது தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால இதை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடைக்கும் பொருள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து இந்த பீட் அண்டு ஸ்பேக்னத்தை யூஸ் பண்ணுறாங்க. இது மெயினாக ஹார்டிகல்ச்சரர்லையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, தோட்டக்கலையிலையும் வந்து இதை தோட்டக்கலையிலையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் தோட்டக்கலையில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன பண்ணிக்கிடும், அதிகமாக வந்து தண்ணியை சேமித்து வச்சுக்கிடும், உறிஞ்சி இது வச்சுக்கிடும், தண்ணியை வந்து வெளியில் இடாது. அதனால தான் இது என்ன பண்ணுறாங்க அதிகமாக இந்த ஹார்டிகல்ச்சரல் அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கன்ஷியா பாலிமார்ஃபா அப்படிங்கிற ஒரு ப்ரியோஃபைட்ஸோட இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க நுரையீரல் காச நோய் இருக்குது பார்த்தீங்களா, அதை குணப்படுத்த அதிகமாக பல்பனரி டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க நுரையீரல் காச நோயை குணப்படுத்துறதுக்கு எந்த ப்ரியோஃபைட்ஸு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கன்சியா பாலிமார்ஃபா அப்படிங்கிற ஸ்பீசிஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. ஸ்பேக்னம், ப்ரையம், பாலிட்ரைக்கம் இதெல்லாம் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் ப்ரியோஃபைட்ஸ் பிளே எ மேஜர் ரோல் இன் சாயில் ஃபார்மேஷன், சாயில் உருவாகிறதுக்கு த்ரோ த சாயில் கன்சர்வேஷனுக்கு இது மெயினாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மண் தோன்றுதலுக்கும் மண் உருவாகிறதுக்கும் மண் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த ப்ரியோஃபைட்ஸ் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. இதுதான் இதோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, அதாவது இந்த ஸ்பேக்னத்துலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பீட் ஃபார்மேஷன் ஆகுது, அதுலேருந்து யூரோப் கண்ட்ரி வந்து கமர்ஷியலாக ஃபியூல் வந்து எடுக்கிறாங்க. இது இல்லாமல் நைட்ரேட்டு, ப்ரௌன் டை, டேனின் மெட்டீரியல்ஸும் இந்த பீட்லேருந்து எடுக்கிறாங்க. ஹார்டிகல்ச்சரல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்க இது பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கிறதுனால, பேக்கிங் மெட்டீரியல்ஸுங்கிறது அதிகமாக வாட்டரை வந்து இது உறிஞ்சி வச்சுக்கிறதுனால மெயினாக இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸாகவும் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் மார்க்கன்சியா பாலிமார்ஃபா அப்படிங்கிற ஒரு ப்ரியோஃபைட் ஸ்பீசிஸ் எதுனப்படுது பல்மனரி டியூபர்குலோசிஸ்க்கு ஒரு மருந்தாக இருக்குது, அதாவது கண்ட்ரோல் பண்ணுறது.
நுரையீரல் காசா நோயை குணப்படுத்தவும் இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மண் வளத்தை மண்ணோட பாதுகாக்கிறதுக்கு, மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறதுக்கும் மண் உருவாகிறதுக்கும் இந்த ப்ரையோஃபைட்ஸ் வந்து காரணம். இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கல் இம்பார்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.